நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். வாக்குகளுக்காக தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி வெள்ள பாதிப்பின் போது நேரில் வந்து ஆறுதல் கூட தெரிவிக்காதது ஏன் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அவர் பேசியவற்றை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இத்தனை தடவை ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு ஷோ பண்றாரு. நீ பெரும் இல்லத்துல மதந்தியில, சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு 8 ஓடி வந்து பார்த்திருக்கணும்ல. இல்ல அங்கிருந்தே ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, இந்த பேரிடர், இந்த பெருந்துயரத்திலிருந்து என் மக்கள் மீண்டும் வர நான் உணவுறேன், நீங்க வருந்தாதீர்கள், இந்த இயற்கை பேரிடரை நம்ம கடந்து வரலாம், நான் உங்களுக்கு இந்த அரசு, இந்த பாரதிய ஜனதா அரசு, இந்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு செய்து நீ படிச்சிருந்தா நம்மை அவர்கள் உயிராகவே கருத மாட்டார்கள். நம்ம ஒரு ஓட்டு நம்ம ஏன் வைத்திருக்கிறார்கள்? வரி. உன்னை பார்த்தா நல்ல வரி, இவர் ஒரு வரி, நீ வரி. இந்த நிலத்தை ஏன் இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள்? இந்த நிலத்துக்குள் இருக்கிற வளம். இன்னும் ஒரு 5 ஆண்டு கொடுத்து என்ன செய்ய போறீர்கள்? என்ன செய்ய போறீர்கள்? மோடிக்கு கொடுத்தால் சவக்குடிக்கு நம்மளை புதைத்து மூடி விட்டு போவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நடக்கும். அதே பஞ்சம், அதே பசி, அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே கொடுமை. அவர்கள் மதம் அது இருந்தால் போதும், சாதி அது இருந்தால் போதும். நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ்.